பகல் வெளிச்சத்தில் தூக்கலாக காமிக்கிற இந்த பங்களாவை நைட் வியூவில், அதாவது நைட் வெளிச்சத்தில் பார்க்க ஆர்வமாக இருக்கா? வாங்க பார்க்கலாம். 4 பெட்ரூம் கொண்டு இந்த பங்களா மதுரை மெயினான ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. பார்க்குறதுக்கே கப்பல் மாதிரி இருக்கிற ஜொலிக்கிற பங்களா. 30 அடி ரோடில் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பங்களா, அதுவும் கார்னர் இடம். கிடைக்குமா இல்லை அமையுமா? 60க்கு 40 சைஸ் பிளாட் ஆமா. 2 கார் நிப்பாட்டுற மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ், 20க்கு 20. தோட்டம் சைடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய ஸ்பேஸே இருக்கு. உள்ள நுழையிறப்போ ஹாலை பார்த்தீங்கன்னா வாய் அடைச்சு போயிடுவீங்க. பிரம்மாண்டமான ஒரு ஹாலு, ஃபால் சீலிங், ஹை சீலிங், 21 அடி உயரம். ஸோ ஹாலோட அளவு மட்டுமே 17.25க்கு 21 சைஸு. 2 சோஃபாவும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஏசி டிவிக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸும் போட்டு கொடுத்துருக்காங்க. மொத்த பில்டப் பார்த்தீங்கன்னா 3925 சதுரடியில் இந்த வீடை கட்டியிருக்காங்க. மொத்தம் 4 பெட்ரூம் வந்துடுது. இது டிவிக்கு உண்டான ப்ரொவிஷன். ஹாலில் சைடில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்க்கு வச்சுக்கலாம். ஸோ கபோர்டு ஒர்க் நீங்கள் பண்ண தேவையே இல்லை. சூப்பரான ஆம்பியன்ஸோட சோஃபா போட்டு அந்த வீட்டுக்கு உண்டான கான்செப்ட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இப்போ கிச்சன் டைனிங்கோட அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 11. 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சூப்பரான டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வர்றவங்கள உபசரிக்கிறது தானே நம்மளோட வேலை. ஃபேமிலியோடு இங்கே உட்காந்து சூப்பராக உட்காந்து சாப்பிட்லாம். இங்கே வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு தீமோட. கிச்சன் இருக்கு, பார்ப்போம். இது பூஜா ரூமோட சைஸே பார்த்தீங்கன்னா 6க்கு 4.5 சைஸு. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடு டீக் ஒர்க்கு தாங்க. வாட்டர் ப்ரூஃப், அதுக்கு உண்டான ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க. இது கிட்ஸ் ரூம், அக்கௌண்ட்ஸ் ரூம், எப்படினாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் தோது தான். 10க்கு 4.5 சைஸ். ஹாலில் இது ஒரு ரூமுங்க. இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17.25க்கு 10 சைஸு. சொல்லப்போனால் இந்த வீடு வந்து ஒரு வாஸ்துப்படி, மனையடி சாஸ்திரப்படி தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. இன்ச் பை இன்ச் எல்லாமே உங்களுக்கு வாஸ்து சாஸ்திரப்படி பக்காவாக பண்ணியிருக்காங்க. எல்லா ரூமுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வித் பிராண்டடான லக்ஸரி பாத்ரூம் வித் Parryware. இது 2வது பெட்ரூம். 11.5க்கு 17 சைஸு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கான்செப்டும் ஒவ்வொரு தீம் இருக்கும். 4 ரூம்லையுமே உங்களுக்கு வந்து ஏசி டிவிக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மாடிப்படிக்க போமா, லெதர் ஃபினிஷ் கிரானைட்ல தான் ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. சேனல் லைட்டை பாருங்கள், வரே வா, ஒரு மகாராஜாவும் மகாராணியும் வாழக்கூடிய இந்த பங்களாவாக இருக்கும். அது நீங்களாக கூட இருக்கலாம். என்ன இந்த வீட்டில் இதான் பெரிய மாஸ்டர் பெட்ரூம். எனக்கு ரொம்ப பிடிச்ச மாஸ்டர் பெட்ரூம் இது தான். 16க்கு 16 சைஸுங்க. இது பால்கனிங்க. பகல் வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நைட் வெளிச்சத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நைட் வியூவில் எப்படி இருக்கும் உங்களுக்கு காமிக்கணும்ல. ஸோ இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம். எல்லா ரூம்லையுமே ஒரே மாதிரி தான். கடைசி ரூம் என்னன்னு நான் உங்களை சொல்கிறேன். இங்கே லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஃபைனல் ரூம், 4வது பெட்ரூம். இதுவும் 16க்கு 16.5 சைஸு வித் ஏசி டிவி ப்ரொவிஷன்ஸு. பாத் டப்போட தரமாக வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே பார்த்து செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு ரூமே உங்கள் வீட்டு ஹால் சைஸுக்கு இருக்கும். என்ன சூப்பராக இருக்கா? இப்போ உங்களுக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு இடத்த காமிக்க போகிறேன். இது ஜிம்மாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டான்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், யோகா கிளாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 8க்கு 15. இது தாங்க ஹோம் தேட்ரு. ஹோம் தேட்டரோட சைஸ் 11.25க்கு 20 சைஸ். 3 சோஃபா கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஆம்பியன்ஸு சூப்பராக இருக்குங்க. தேட்டர் லுக்கில் இருக்கும், உங்களுக்கு போரே அடிக்காது. அந்த மாதிரி இருக்குது. இந்த வீட்டோட விலை 3.25 crores, அதாவது 3.25 கோடி ரூபாய். நம்ம மதுரை சூர்யா நகரில் தான் அமைஞ்சிருக்கு. 30 அடி ரோடுனால பஸ்ஸே வந்து திரும்பிக்கலாம். முக்கியமான விஷயம், ரோடு காஸ்ட்டு கிடையாது. ஆனால் அந்த வீடு மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் உள்ளதாங்க வரும்.
இந்த பங்களாவை சொந்தமாக்கணும் முடிவு பண்ணியாச்சுன்னா யோசிக்கக்கூடாது, சட்டு போட்டுன்னு வந்து அட்வான்ஸை போட்டுறோன்னு. வாங்க பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். And I am the person will guide you.